சாப்பிடுங்க நாங்களே ஸ்பெஷலா இருக்கு Thank you இல்ல செல்ல குடி சாப்பிடுறா நாங்க சாப்பிடுங்க எங்களோட சேர்ந்து ஸ்ட்ராபெரி கார்டனுக்கு இங்கே பாருங்க ரூவன் ஃபேமிலி வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சிந்துவெல்லா நல்ல ஃபேமஸான ஆள் நிற்கிறா பின்னுக்கு பிள்ளைகளோட நிற்கிறோம். இவர் வந்து அதை விட ஃபேமஸான ஆள் இலங்கையில் லட்சுமி நாராயணன் மண்டபம்ன்ற ஒரு மண்டபத்தை கட்டி 365 நாளும் இலவச உணவு வழங்கி ஒரு மேதை செல்வாண்ண பக்கத்தை நிற்கிறார். அவற்றை குடும்பம் வந்து நிற்கிறோம். இந்த குடும்பம் வந்து நிற்கிறோம். வாங்கோ இந்த ஸ்ட்ராபெரி கார்டனை சுற்றி பார்ப்போம். பாருங்க ரூவன் ஃபேமிலி வந்து ஆரம்பமே ஸ்வீட் கோர்னில் தொடங்கி இருக்கிறோம். நல்ல சூப்பராக விளைஞ்சிருக்கு. என்ன அவருக்கு ஒரு ஸ்வீட் கோர்னி ஒன்று எடுத்து காட்டுங்க பாப்போம். ரூவன் அந்த மாதிரி இருக்கு. என்ன சூப்பராக இருக்கு. ஓகே அவிச்சாங்களுக்கு கொஞ்சம் தாங்க. நாங்கள் இப்போ நிற்கிறது ரஸ்பெரியில். இங்கே ரஸ்பெரி அப்படி பழத்து போய் கிடக்கு பாருங்க. இங்கே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக பழத்திருக்கிறார். வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். ரஸ்பெரி நல்லா தான் இருக்குது. சாதுவா புளிப்பு தன்மை ஜாலியாக இருக்கு பாருங்க. இது ஸ்ட்ராபெரி இல்லை மக்களே, ரஸ்பெரியா கொம்பியூஸ் ஆகக்கூடாது. கிலோ 8 ரூபா விற்கிறாங்க. 8 பவுன்ஸ் விற்கிறாங்க. வழியில் சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு போவோம். ஓடியாங்க தம்பி. என்ன மனுஷி பிள்ளைகள் எல்லாம் ரஸ்பெரியை சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அதோட சேர்த்து ரூவன் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும். எப்படி இருக்கப்பா ராஸ்பெரி? சூப்பரா பாருங்க ராஸ்பெரி. நான் யோசிச்சது இந்த வருஷம் கொஞ்சம் விதர்கள் பிரச்சனை வடிவ விளைஞ்சிருக்காதுன்னு இன்னைக்கு சூப்பராக விளைஞ்சிருக்கு பாருங்க. ராஸ்பெரி எல்லாம் மங்களை கண்டுட்டு ஒளிச்சிருக்கணும் பார்ப்பாங்க. தேடி தேடி சாப்பிட வேண்டியது. இங்கே பாருங்க பாருங்க இங்கே கொண்டு போகலாம். உண்மையிலே இது வந்து சூப்பர் ஐடியா. என்ன அவங்களுக்கும் வருமானமாகுது, எங்களுக்கும் வருமானமாகுது. எங்களுக்கு தானே பெனிஃபிட் கூட. பெனிஃபிட் கூட வேணும் சொன்னா பாருங்க 3 ரூபாய் கட்டி போட்டு வாரோம். இங்க கிட்டத்தட்ட 5 ரூபாய்க்கு சாப்பிட்டுருவோம். 5 ரூபாயில கூட 1 கிலோ ரஸ்பெரி சாப்பிட்டாலே 8 ரூபா. 8 ரூபா யோசிச்சு பாருங்க. சூப்பர் பழம் வேணா நல்லா தான் இருக்கு. அப்போ இது வந்து இப்போ தம்பி பூவோட வர தம்பி பூவை காட்டுங்க. என்ன பூவோடா தம்பி இதுக்கு? சன்ஃப்ளவர். ஸ்ரீலங்காவில் இருக்குங்க ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு. இல்லை ஒரு பழம் பிடுங்க விட மாட்டாங்க. அங்கே இருக்கா? நான் போயிருந்தேன். ஸ்ரீலங்காவில் பழம் பிடுங்க விடாங்க. எங்கள்கிட்ட போனால் பிடுங்குவாங்க. பழம் பிடுங்க விட மாட்டாங்க. தொண்டடிச்சு வைக்க கலைப்ப பிரச்சனை இல்லை. நாங்கள் யாழ்ப்பாணம் கொக்குறேன். என்ன தம்பி இது பெருசு மற்றது சின்ன என்ன சின்ன இருக்கும். இங்கே பாருங்க சாப்பிடுவோம். நான் உங்களுக்கு தரேன். சாப்பிடுங்க நாங்களே ஸ்பெஷலா இருக்கு. Thank you. ராஸ்பெரி இல்லை செல்ல குடி சாப்பிட்றா. வீட்டை அடிபட்டாலும் வழியல்ல அன்பு மாதிரி நடிச்சு கொள்வோம். அதான் ஃபேமிலி. எல்லா ஃபேமிலியும் நடக்கிறானே. என்ன
எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா சூரியகாந்தியோட பிள்ளைகளை என்ஜாய் பண்ணி நம்ம தங்கா இங்கே பாருங்க தங்கா நீங்கள் வருங்கால ஃபேமஸ் ராயா யூஸுக்கு ஏதாவது சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோ வாய் இந்த வருஷம் 3வது ரொம்ப நாங்கள் இப்போ நிற்கிறது ரெட் கரண்டில் நிற்கிறோம். ரெட் கரண்ட் அவ்வளோ ஆண்டானா இப்போ கொஞ்சம் சீசன்கள் முடிஞ்சு வாரபடியா கொஞ்சம் நல்லா குறைஞ்சிட்டுது, நல்லா பழுதாகி வந்துடுது. இல்லாட்டி நிறைய இருக்கிறது, கொப்பாக அந்த இதாக இருக்கும், அந்த கட்டாக இருக்கும், கணக்க நிறைய இருக்கும். இப்போ ஆனால் குறைஞ்சி வந்துடுது வேறுங்கோ. இல்லை அப்படியே குலையாக இருக்கும் அந்த முந்திரிகை குலை மாதிரி. நல்ல ஒரு வாசம் உண்டு. என்ன சாப்பிட நல்லா இருக்கு, புளிப்பான நல்ல டேஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அப்படியே தொடரும் அவங்களோட பயணம். இதுக்குள்ள நிறம் போயிருக்கு. ஒரு புடி எல்லாரும் வாங்கும். அருளத்தாங்க குலவுலியா வேண்டி காசுக்கு தின்னீங்க, இங்க வந்தா புரியா தின்னலாம். ஒரு நாளைக்கு 5-6 கிலோ மேலாம் அருளம்பலத்தார் தின்னு வேற எங்க அத்தான். இங்க வந்தா புரியா சாப்பிடலாம், வந்து சாப்பிட்டுட்டு போங்க வாங்க. நல்லா இருக்கு, காட்டுங்க, தூக்கி பிடிங்க. இங்கே பாருங்க, கொப்பு கொப்பா இருக்கா. நான் போன முறை இன்னும் எக்கச்சக்கமாக இருந்தேன். இப்போ கொஞ்சம் சீசன் முடிஞ்சு வந்துட்டு தானே, ஓஎஸ் முடிய போகுது, செப்டம்பர் தொடங்க போகுது, அதால் குறைஞ்சிட்டுது. ஒரு கொப்பண்டை பிடுங்குங்க. அப்படியே சாப்பிட காட்டுங்க, சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சோளம் வேறுங்க எப்படி விளைஞ்சிருக்கிறாரு. ஆமா, சூப்பரா தான் இருக்கு. இங்க வேறுங்க பச்சையா சோளம் சாப்பிடலாமா அண்ணன்? நல்லா இருக்குண்ணே. அப்ப நல்லா இனிக்குது. என்ன இப்படி சாப்பிடுறீங்க? நல்ல டேஸ்டா இருக்கும். அவிக்கிறத விட நல்லா இருக்கு போல இருக்கும். நல்லா உரிச்சு சாப்பிடுங்க. உரிச்சு சாப்பிட போறீங்களே, உரிங்க பாப்பா. இங்க பாருங்க, தங்கா அப்படிங்க வச்சிருக்கிற சுக்கினி. இது பூசணிக்காய் இல்லை, சுக்கினி உங்களுக்கு தெரியுமா? அந்த சின்னனா இருக்கும். இது என்ன சைஸில் விளைஞ்சிருக்கு பாருங்க. அப்போ You don't like it? Oh, it's too bad. You have to. வேறு ஒரு மாதிரி சோளம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரூபான் என்ன மாதிரி ஸ்ட்ராபெரி என்ன சொல்லுதோ இருக்கா? ஸ்ட்ராபெரி
பழம் குறைவா தான் இருக்கு. இல்ல அங்கால இருக்கும் அங்கால இருக்கும் அண்ணா இங்க பழம் குறைவா தான் இருக்கு. அங்கால இருக்கும் பாருங்க. வந்த உடனே இல்லைன்னு முடிவெடுக்க கூடாது. வந்து யங் கப்பல் ரூபன் இருக்கா சிந்துக்கு இருக்கா தீத்தி விடுங்க அங்கிள் பழைய ஞாபகங்கள் இருக்கு. பாருங்க அருளத்தாரி உங்களுக்காக என்னன்னு சொல்றது டெடிகேட் பண்ணிட்டோம். அன்பா பாருங்க. அன்பை பாருங்க சிந்து ரூபன் அன்பை. இங்க பாருங்க ஸ்ட்ராபெரி கார்டனுக்காலே ஒரு குயின் ஒன்று நடந்து வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு கொண்டு இருக்கு பாருங்க. ஈழத்து குயினை பாருங்க. அப்படி இருக்கு ஸ்ட்ராபெரி நல்லா இனிக்குதேனாப்பா. நல்ல டேஸ்ட். சூப்பரா. என்ன பழம் ஆகிறீங்க? மேங்கோவே No, strawberries. ஸ்ட்ராபெரி நான் நினைச்சேன் மேங்கோ ஆக மாட்டேன். It's not yellow. It's red. Bye. இப்போ நாங்கள் நிற்கிற பார்த்தீங்கள் என்றால் பிளாக்பெரிஸ். ஆனால் பிளாக்பெரிஸ் எல்லாம் சிவப்பாக தான் இருக்கு, இன்னும் ரெடி ஆகையில். இப்போ தான் ரெடி ஆகி கொண்டு பார்த்தீங்கள் என்றால் ரெட்டாக தான் இருக்கும். அப்புறம் பழத்து வேற கருப்பாக இருக்கும் பாருங்க. இங்கே இப்படி வரும் கருப்பை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் பிளாக்பெரிஸ். இங்கே பழத்து போய் கிடக்கு. இப்போ தான் பழக்கினோம், பழத்ததை ஆக்கள் மேஞ்சிருப்பினோம். பிளாக்பெரி சாப்பிட போகுது ரூபன். சொல்லுங்க பிளாக்பெரியா தாங்க சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட். Yummy. Yummy. Sour. Sour. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கரண்ட் மற்றது பிளாக் கரண்ட் எல்லாம் சீசன் முடிஞ்சதால் பழங்கள் ஒன்றையும் காணையில் வரும் மரங்கள் தான் நிற்கிது பாருங்க. நீங்கள் ராயா வீசில் பழைய வீடியோவை தேடி பார்த்தீங்களென்றால் இந்த ஸ்ட்ராபெரி கார்டன் இருக்கும். நல்ல வடிவாக எடுத்துருக்கிற எல்லாம் சகல பழங்களும் உள்ள வீடியோ இருக்குது. நீங்கள் ராயா வீசில் போய் சர்ச் பண்ணி பாருங்க மக்களை. நன்றி. இங்கே பாருங்க ஸ்ட்ராபெரியை சும்மா அந்த மாதிரி பிஞ்சுகள் முத்தல்கள் பழங்கள் எல்லாம் சேர்ந்துருக்குது பாருங்க. எப்படி இருக்கின்றதை அந்த மாதிரி தொங்குது. இங்கே பாருங்க என்டி ஆப்பு. இங்கே பாருங்க மக்களே ஸ்ட்ராபெரி 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 ஸ்ட்ராபெரி. பாருங்க தம்பி சோளம் பிடுங்கி கொண்டு அதை வைக்காம கொண்டு திரிகிறாரு. நேரம் எடுத்து போடுவீங்க நம்ம என்ன அதே கொண்டு திரியுறீங்க. popcorn செய்ய போறீங்களோ? ஓகே. இங்கே பாருங்க சூரியகாந்தியில் தேன் எடுத்து கொண்டிருக்கணும். இங்கே பாருங்க அது எவ்வளோ கஷ்டப்பட்டு தேனி எடுக்குது. நாங்கள் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த தேனி எடுத்து குடிச்சு விட்ருவோம். அதே மாதிரி செல்வான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறார். நீங்கள் அதுவும் பார்க்காட்டி எங்களுக்கு எவ்வளோ நட்டம். அதேமாதிரி நானும் இந்த அஞ்சு வாரம் மினக்கட்டு எடுக்கிறோம். இதுகளை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்களையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க மக்களே. இங்கே பாருங்க மக்களே சூரியகாந்தி எனக்கு பின்னுக்கு நிற்கிது. இங்கே வந்து சூரியகாந்தி வந்து அழகுக்காக வளர்க்குறத தவிர்த்து அதில் வந்து அந்த சூரியகாந்தி கொட்டையில் வந்து எண்ணெய் அடிப்பினோம். அதான் சூரியகாந்தி எண்ணெய் எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. அநேகமான ஆக்களுக்கு என்ன போல் தெரியாத ஆக்கள் பார்த்துக்கொள்ளும். இங்கே பாருங்க யாழ்ப்பாணத்து குயினொண்டு சூரியகாந்தி பூவோட என்ன செய்கிறீங்க? சூரியகாந்தி பூவோட ஆசையாக இருக்கும். எப்படி இருக்கு சூரியகாந்தி சிந்து? அதான் சூப்பரா இருக்கு. ரூபன் என்ன செய்யறீங்க நடுவில்? தம்பி இங்க வாங்கோ.
இவருங்க மனுஷ பிள்ளைகளா இன்னும் ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி இருக்குது. ஏன்னாப்பா முதல் பார்த்ததை விட இதுக்கு சரியான பெருசா சூப்பராக இருக்கு. என்ன எக்கச்சக்கம் என்ன காய் இருக்கு, பழங்களும் இருக்கு. அவ்வளோ பெருசா நெஞ்சு வேறு அவன் மஞ்சு வேறு மனுஷியாக பிடிங்கி வச்சுக்கிறேன் போயிட்டு வந்து தம்பி என்ன செய்யறீங்களா பார்க்க மேலே இருந்து? தம்பி இந்த சீட் இதுதான் சீட். ஒரு பிக்னிக் செய்யணும் இங்க. அப்படி இருக்கும் கூட பிக்னிக்கா. இங்க பாருங்க, நாங்கள் வீட்டை கொண்டு போறதுக்கு பிடுங்கி வச்சிருக்கிற சாமான்கள் ஸ்ட்ராபெரியும் சோளமும். இன்றைய ஸ்ட்ராபெரி தோட்ட உபயத்தை வழங்கிய செல்வா அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி. நாங்கள் வந்து எங்களோட ஸ்ட்ராபெரி தோட்ட பயணத்தை முடிச்சு கொண்டு கிளம்பிட்டோம். ரூபன் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க, அப்படி இருக்கு? நல்ல சந்தோஷமான நாளா. நாளைக்கு அவிச்சு வடிவா சாப்பிடுங்க. செல்வாண்ணா இந்த முறை இந்த வருஷம் 4-5 தடவை வந்துட்டீங்களே. நான் வேற வேற அழுக்காத நான் ஒவ்வொருத்தோட சேர்ந்து வந்துருக்கோம். அது உபயோகம் நீங்கள் தானே, இன்றைக்கு எங்களுக்கு உபயோகம் நீங்கள் தானே. தேங்க்யூ ஸோ மச் செல்வாண்ணா. உங்களோட சேவை தொடர வாழ்த்துக்கள். நாட்டிலேயும் லண்டனிலேயும் உங்களோட சேவை எங்களுக்கு தேவை. அப்படியே பார்த்தா பின்னுக்கு இங்கே மனுஷி என்ன மாதிரி நாளைக்கு கொண்டு அவிச்சு சாப்பிடுவோம் ஃபேமிலிக்கு. மற்றது இங்கே வந்தீங்களா நல்ல பூங்காண்டுகள் நிற்குது, வேண்டி கொண்டு போகலாம். அந்த மாதிரி பூங்காண்டுகள் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஷாப்பிங்கும் செய்யலாம். அந்த பழங்கள், மற்றது நேச்சுரலான அந்த முட்டைகள், நிறைய சாமான் உள்ளுக்கு இருக்குது. அங்கேயும் எதுவும் சாமான் பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணி கொண்டு போகலாம். செல்வான்னு எங்கே போனாலும் தானத்திலேயே இறங்கிடுறார். ஊரில் அன்னதானம், இங்கே வந்து ஃப்ரூட் ஜூஸுகள் கொடுக்குறார். இதெல்லாம் கடவுளாலே அனுப்பப்பட்ட தூதுவர் மேல். இஞ்சாலே அப்படியே பார்த்தீங்கன்னா வயல்வெளி, இந்த வைக்கல்களை வட்டி அப்படி இல்லாண்டு வச்சுக்கணும் வேறுங்க. அப்படியே சதுரமாக அடித்து வச்சுருக்கணும். அது மிஷினே எல்லாம் செய்யும். இதை கொண்டு அடுக்கி போட்டு பிறகு இந்த குதிரைகள், ஆடு மாடுகள் அதுகளுக்கு போடுவினம் பாருங்க. இந்த வைக்கலை பார்த்தீங்களா 5-10 கிலோ இல்லை, 500-1000 கிலோ வரும். அவ்வளோத்துக்கு சரியாக இறுக்கி செய்து வச்சிங்கன்னா அதை பிறகு வெட்டி மிருகங்களுக்கு போடுவினோம். இது பார்த்தீங்கன்னா அந்த ஹலோவீனுக்கு பாவிக்கிற பூசணிக்காய். இது வேறுங்க. ஓ, அதுக்குள்ள ஒரு பெரிய பூசணிக்காய் இங்கே வேறுங்க. அப்போ நல்லா விளைஞ்சிருக்கு. இங்கே வேறுங்க இந்த மாதிரி. ரூபன் களைச்சி போட்டு ரெட் புல் குடிக்கிறார். சிந்து சொல்லுங்க உங்களோட ஸ்ட்ராபெரி தோட்ட அனுபவத்தை. அனுபவம் வந்து நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. பிள்ளைகளோட போய் வந்தது நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் புது அனுபவம் தான். உங்களோட தான் வந்திருக்கிறேன். ஓகே, உங்களோட முதல் தடவை வந்திருக்கிறீங்க. உங்களோட சேர்ந்து எல்லாரோடையும் வந்தது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நன்றி சிந்து. இன்னும் ஒரு தடவை சேர்ந்து இன்னொரு இடத்துக்கு பயணிப்போம். நன்றி. இதோடு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். உண்மைக்கு நீங்களும் டைம்கள் இருக்கிற நேரம் குடும்பங்களோட வந்து இப்படியான இடங்களை பார்த்து ரசித்து மகிழ்ச்சியோட வாழுங்கள். நன்றி, வணக்கம்.